அது அவங்க அம்மாவை கூப்பிடுற செல்ல பேரு மல்லி. நல்ல தக தகன்னு தங்க மாதிரி இருப்பா. யாரோ ஒரு பையனை காதலிச்சா. வயத்துல புள்ளைய குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது? காசுமேட்டு காலனில புல்லட் மேரின்றவகிட்ட வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டா. இதே ட்ரெயின்ல லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வர அவ முகம் இன்னமும் என்னால மறக்க முடியல. பேசவே மாட்டா. ஏதாவது கேட்டா சிரிச்சுட்டே போயிடுவா. பேர் தெரியல. அதனால அவளை எல்லாரும் மல்லினே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவளோட குழந்தை பால் குடிய மறந்த உடனே இதே ட்ரெயின்ல தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அன்னைக்கு அந்த பையனுக்கு 3 வயசு இருக்கும். அன்னையில இருந்து இந்த காலனில இருக்கவங்க எல்லாம் அவனை மல்லியோட பையன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னையில இருந்து அந்த பையனுக்கு மல்லினே பேர் ஆயிடுச்சு. யாருமே இல்லாத இந்த பையனை வளர்த்து இந்த காலனிக்காரங்க தான். அங்க பாரு. சரி சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. எதுக்கு போய் வேலையை பாருங்க. குழாயில தண்ணி வந்துருச்சா? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ. படத்தை போட்டு வைக்கிறேன்னு. வணக்கம் சார். சார் நாங்க ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இவர் தமிழ்ல பெரிய டைரக்டர் தங்கசாமி. அப்ப ஷூட்டிங் எடுக்க போறீங்களா? சார் நாங்க லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இந்த நாத்த முடிச்ச இடத்தையா? இவன் பேர் மல்லி. இந்த காலனிக்கே பெரிய ஆள் இவன் தான். ஓ வணக்கம். என் பேரு தொட்டி சசி. கும்பிடாதீங்க. இப்படி வாங்க. இவங்க எல்லாரையும் வச்சு லேடிஸ் பிசினஸ் நான் பண்றேன். என்கிட்ட ஓல்டு மாடல், லேட்டஸ்ட் மாடல், நியூ மாடல்லாம் இருக்கு. சில ஷாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போதும். நீங்க எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி யூஸ் பண்ணுங்க. தலைவரே ஷூட் பண்றதுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் ஹெல்ப். இங்க ஷூட்டிங் கிட்டிங்ல எடுக்க முடியாது. போ. ஷூட்டிங் நடத்தலாமா வேணாமான்னு அம்பியா நான் சொல்லுவார். புல்லட் ஓட்டுற மாதிரி சீன் வந்தா மறக்காம எனக்கு சொல்லுங்க சார். நான் மட்டும் புல்லட்ல ஏறினா அப்படியே பஞ்சா பறப்ப சார். ஒரே ஓடையில புல்லட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா சார் என்ன வச்சு ஏதாவது படம் பண்ண அவர் எடுக்க மாட்டாரு, நான் எடுக்கிறேன். கண்ண முடிக்க நெல்லு ஆடாம இருக்க சொல்றேன். சும்மா அம்பி என்ன இது இவங்க நீங்க சொல்லுங்க. அவரு ரொம்ப முக்கியமானவரை கும்பிட்டுக்கோங்க. வணக்கம் சார். நான் வந்து சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? மாலதி உள்ள வாங்க சார். வாங்க வாங்க சார் உட்காருங்க. 7 வயசாகுது, இன்னொன்னு தூக்கிட்டு தெரிய வேண்டியிருக்கு. இங்க கொஞ்சம் நில்லு. சார் என்னோட புது படத்துல ஒரு சாங் இருக்கு. அதுக்கு இந்த காலனி லொகேஷன் கரெக்டா இருக்கும். என்னது பாட்டு எடுக்க போறீங்களா? சூப்பர் சாய்ஸ். என் வைஃப் மாலதி. வணக்கங்க. யாரு ஹீரோ? விஜய் தானே? பயங்கர சினிமா பைத்தியம். விஜய்னா அவளுக்கு உயிர். குடிக்க டீயா இல்ல சரக்கு ஏதோ? இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. சரக்கு சூப்பரா இருக்கும். நானும் என் கேர்ள்ஸ் தான் காய்ச்சணும். சார் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஷூட் பண்ணலாம். அது இப்போ ஷூட்டிங் எடுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் இல்ல கிளம்பு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கேஷ் வேணா ஒரு 25,000 வரைக்கும் கொடுத்தலாம் சார். ஐயோ காசை பத்தி பிரச்சனை இல்ல. ஐயோடா காசு அது போதும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார்? டேய் ஒரு நிமிஷம் படிக்கவா. நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லு. எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சம்மதிக்க வைக்கிறேன். அது பிரச்சனை என்னன்னா நானும் அம்பியனும் படத்துல நடிச்சாகணும். அது பண்ணிக்கலாம் சார். அப்படின்னா என்ன நீங்க நடிக்க வைக்கணும். அவர் என்ன குழந்தைகள் படம் எடுக்கிறார்? யாரு வேணாலும் நடிக்க வைக்கலாம். அப்ப நீ நடிக்கிற. அப்ப நான் உடனே டான்ஸ் கத்துக்கறேன். அப்ப என் கேரக்டர் என்ன? உன்னோட கதாபாத்திரம் என்னன்னா உங்க அம்மா 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது செத்து போயிடுறாங்க. அப்புறம் உங்க அம்மா சாகும்போது நீ செத்து போயிற. உங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நீ செத்து போற. அதான் உன் கதாபாத்திரம். கர்ப்பத்தில் கலைந்த குழந்தை. கதை என்னன்னு கேளுனா? இது நியாயம். நீங்க கதை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு காலனில இருந்து வெளியில போய் IAS படிச்சுட்டு திரும்பி வர ஹீரோ. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அவரை வரவேற்கிறதுக்காக இந்த காலனி மொத்தமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வர நாள் இங்க திருவிழா மாதிரி. டேய்
திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. வந்துங்க. நாமே பாராட்டி பேனர் ஒண்ணும்